நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்களோட ரசிகர்கள் இன்றைய முதல்வராக இருக்க தற்கூரின்னு சொல்கிறாங்களே, அவங்களோட ரசிகர்களை பாருங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எவ்வளோ பெரிய மனிதன், அவரை எந்த அளவுக்கு சீண்டியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1975லேருந்து 74லேருந்து அறிமுகமாகி சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு ஓடும் குதிரை. ரைஸில் எல்லா குதிரையும் ஓடிட்டு கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சுன்னு கீழே கிடக்கும். ஆனால் இந்த குதிரை இத்தனை ஆண்டுகளும் 2, 3, 4 ஜென்ரேஷன் கூட போட்டி போட்டு திரைப்படங்களை வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல் வரமாட்டேங்கிறதான் கிடையாது. 1990லேயே அரசியலுக்கு வரணும்னு சொல்லி கொடியை முன்னே கொண்டு வந்தது கலைஞர் மற்றும் சிலவங்க இது பண்ணனால அன்றைக்கி அரசியலில் கொஞ்சம் இது பண்ணாமல் இடைபாடு இல்லாமல் விட்டுட்டாங்க ஒய்ஃப் சொன்னதால. அதனை தொடர்ந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில வாக்குவாதங்கள் இது மாதிரி பேசும்போது அந்த டயத்தில் அவங்க பெரிய சிஎம்மாக இருக்கும்போதே ரோட்டில் இறங்கி நடந்தவர். இன்றைக்கி விஜய் சாதாரண ஒரு விஜய், அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திருவையில் பார்த்து வளர்ந்த பையன் இருந்திருந்தாலும் உங்களோட ரசிகர்களுக்கு ஒரு பண்பாடான ஒரு அறிவான ஒரு விஷயங்களை பேசணும்னு கற்றுக் கொடுக்கல. பார்த்தீங்களா, நம்ம என்னதான் மாண்பு முதல்வராக இருந்தாலும் நம்ம தொண்டர்களை நல்ல அரவணைப்போடு வச்சுருக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே சொல்லுவாங்க அவர் கர்நாடகா அந்த நாட்டுக்கார இந்த நாடு எந்த நாடாக இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்து அவரோட வீட்டுக்கு போய் ரசிகர்களை பார்க்க போனால் என்ன வேணும் கணக்கு பிள்ளை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ ஆட்டோ வேணுமா ஆட்டோ வாங்கி கூடாது வேணுமா இது வாங்கி கூடுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்களை நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். திரைத்துறையிலே 25 திரைப்படத்துக்கு மேலே வெள்ளி விழா ஓடி இருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் திரைப்படங்களை பொறுத்தவரை 80-70 திரைப்படங்கள் மேலே 100 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு வெற்றி சரித்திரம் படைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஈக்குவலாக சில முதலமைச்சராக இருந்துட்டு போட்டுமே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரோட்டில் இறங்கி நடந்த அந்த ரோடே க்ரௌட் ஆயிரும். அந்த அளவுக்கு அவருக்கு இன்றைக்கும் மேன் பவர் இருக்கிற மாதிரி ரசிகர் பட்டாளங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்கள போய் இந்த தற்கூரி என்ற இந்த டிவிகே பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசப்படாது. அது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் டிவிகே பொறுத்தவரைக்கும் அவங்களோட அரசியல், அவங்களோட ரசிகர், அவங்க தளபதி அவங்க கொண்டாடுறாங்க, தப்பே கிடையாது. இடையில எதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வலிமையாக சில விஷயங்களை பேசுகிறாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் ஒரு கை அசைச்சா அந்த பக்கம் இல்லை, எந்த பக்கம் வேணாலும் கொடியை தூக்கிட்டு முன்னாடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி பவருள்ள ஒரு எனர்ஜி பவருள்ள ஒரு நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள். அவரை பார்த்து வளர்ந்து வந்தது தான் விஜய் அவர்கள். ஆரம்ப காலத்தில் குழந்தையிலிருந்து அண்ணாமலை தம்பி இங்கு பகவதினா ஆட வந்தேன்னா பாட்டிலேன்னு கொடுத்துருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வெறித்தனமான ரசிகன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து யாருமே நடிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் சில இதில் நடித்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்த ஒரு பொற்காலங்களை விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம அறிஞர் நிலையில் ஏறின உடனே சூப்பர் ஸ்டாரை மீல்ஸ் போட்டு சில விஷயங்களை வார்த்தைகளை தேவையில்லாமல் இது பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கி உலக நாயகனும் சரி, இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, சரித்திர நாயகனில் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட போட்டி போட்டு படங்களை ரிலீஸ் பண்ணி கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ யாராவது அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? யாராலையும் முடியாது. ஆனால் இவங்க 2 பேருமே அந்த அளவுக்கு தன்னோட திரைப்பிரபங்களில் முன்னுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட தொண்டர்களை கரெக்டான முறையில் தன்னோட ரசிகர்களை நம்ம அரவணைப்பு கொடுக்கணும். சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், எல்லா ரசிகர்களுமே இருக்கட்டும், இன்றைக்கி எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகர்களை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதுதான் ஒவ்வொரு உகந்தமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லப்படுகிறது. குறிப்பாக எல்லாருமே இப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களை சீண்டினா அவங்க ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, சின்ன பசங்க ஏதோ சொல்லிட்டு போதும், அமைதியாரு சில வார்த்தைகள் சொன்ன மாதிரி நிறைய பேர் போன் பண்ணாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க தலைவா, என்னவா பண்ணணுமா, ஏதாவது இது பண்ணணுமா அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசிட்டு போகிறான், அவனுக்கு தேவை நம்மளை பற்றி பேசி 10 ரூபா சம்பாதிச்சுட்டு போகிறானா. விஜயகாந்த் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாரும் போட்டும் விடு, எதுக்கு போட்டு நம்ம தேவையில்லாத வன்மத்தை வெடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எந்த வீண் வம்புக்கும் தும்புக்கும் போக மாட்டார். அவரை சீண்டி பார்க்க நினச்சா களத்தில் இறங்கிடுவார். அதுதான் சூப்பர் ஸ்டார். என்னடா அமைதியாக போயிட்டு இருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கப்படாது. சாமியை கும்பிட்டு பக்தியாக போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சிந்திக்கிறீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்திகள் அதிகமாக இருந்திருந்தாலும் தன்னோட ரசிகர்களையும் எல்லாரையுமே அரவணைப்பில் சூப்பராக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் தான் நம்ம சொல்ல முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் தன்னோட கேரியரின் உச்சத்தில் இருந்திருந்தாலும் தன்னோட இடத்த இது பண்ணியிருப்பார். சூப்பர் ஸ்டார் அவர்களை ரஜினி பொறுத்த வரைக்குமே அரசியலில் கலைஞர் இருக்கும்போது வர தெரியாதா, ஜெயலலிதா இருக்கும்போது வர தெரியாதா, அப்பவுமே அவர் கொடியை தூக்கிட்டு
தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருப்பாரு. ஆனால் வேண்டான்னு என சில கட்டுப்பாடுகளை மீறி அரசியல் வேற நடிப்பு வேறங்கிறத வேறுபடுத்தும் அளவுக்கு தன்னோட வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டவர். எந்த இடத்துலையும் எங்கேயும் துணிஞ்சு இறங்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர். எந்த வீண்தம் வம்புக்குலாம் போக மாட்டார். இன்னைக்கு அவங்க இருந்துட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்து தற்கூறிகளாக நிறைய இடத்துல கஞ்சா தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி பண்ணக்கூடாது. விஜய் எல்லாருக்குமே பிடிக்கத்தான் செய்யும், யாரும் பிடிக்காது கிடையாது. இந்த ரசிகர்கள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சில தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு அது ஒருத்தர் மேலே ஹேபிட்டாக இது பண்ணி போட்டு போயிடறாங்க. அது மிகப்பெரிய ஒரு வன்மமாக இருக்குது. அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து மீல்ஸ் போட்டு நிறைய சுத்திகரித்து தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறாங்க. அது ரொம்பவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. களத்தில் இறங்கி சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்லாம் போராட ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி டிவிகேயோட நிலைமை வேறு மாதிரி மாறிப்போகும். அதனால் தன்னோட ஆட்சியை நம்ம எப்படி கொண்டு வரணுமோ அதே முறையில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்களை பேசணும் சீண்டணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களை சீண்டுனா அவங்களோட ரசிகர்கள் களத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நிச்சயம் தேவையில்லாத வன்மத்தை நீடிச்சா நிச்சயமாக களத்தில் இறங்குவாங்க. ஏன்னா தலைவரோட அந்த ஒரு ஓசை ஒரு ஒலிக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான நம்ம தமிழ் தொண்டர்களை தவிர. உலக லெவலில் ஒரு ரசிகர் மன்றம் உள்ள ஒரே நடிகர் யார் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஜப்பான், அமெரிக்கா, இந்தோனேஷியா எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடியது சூப்பர் ஸ்டார். வேர்ல்டு லெவலில் தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான். இன்னைக்கு சாதாரண தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி தெலுங்கானா, ஹிந்தி, மோஸ்ட்லி அமெரிக்கா, சிங்கப்பூர்னு இருக்கலாம். ஆனால் குறிப்பாக இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஒரு ரசிகர் மன்றம் இருக்குன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதனால் எதையுமே தலைக்கான வச்சு ஆடப்படாது, ஆண்டவன் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான்னு ரஜினிகாந்த் அவர் சொல்கிற டைலாக் தான். குறிப்பாக வன்மையாக இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகரோடு எல்லாருமே கண்டிக்கிறாங்க. தவறான விஷயங்களை தவறான சுட்டிக்குறிப்பில் நிறைய பேர் மீடியாக்களை போடாதாங்க. மீல்ஸ் போட்டு யாரையும் கலாய்க்காதங்க. இன்றைக்கி நம்ம ஒருத்தரை கலாய்ச்சோன்னா நாளைக்கு நம்மளை கலாய்க்கிறதுக்கு பின்னாடி ஒரு பட கூட்டமே வரும். அது தெரியாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 75 வயசு கடந்துமே சினிமா துறையில் வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி யாரும் நடிக்க முடியுமா? சினிமாவில் 75 நம்ம 60 வயசு ஆனாலே முட்டை செத்துச்சு, கால் செத்துச்சு. இன்றைக்கும் அந்த குதிரை வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூடயும் போட்டு மிகப்பெரிய ஒரு போட்டினா பெரிய போட்டியாக போட்டு சண்டை போட்டு அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இவரை மாதிரி திரைப்படங்களை நடிக்க முடியாது. காமெடியனுக்கு காமெடியாகவும் வில்லனுக்கு வில்லனாகவும் அதில் தொடர்ந்து எல்லாமே இவரோட திரைப்படத்தில் மோஸ்ட்லி காமெடியனே தேவையில்லை. சூப்பர் ஸ்டாரே அந்த பஞ்ச் டைலாக் எல்லாத்தையும் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நடிக்கக்கூடிய ஒரே தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான். மாண்புமிகு தலைவன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நேஷனல் அவார்டு ஏன்னா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரை பற்றி தவறான ஒரு சுத்திகரிப்பை டிவிகே பாய்ஸும் அதுவும் அந்த விஜய் அவங்களோட ரசிகர்களும் அது பண்ணப்படாது. ரஜினிகாந்தோட ரசிகர்கள் கொந்தளிச்சாங்கன்னா தாங்க மாட்டாங்க. அவங்க எந்த இடத்துல எங்கே நின்னாலும் வயசாகிட்டுலாம் நினைக்கப்படாது. அவங்க வயசானாலும் அந்த காலத்தில் கேப்ப களி எல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேக்கு மர மாதிரி வச்சுருப்பானுங்க. இப்போ இருக்க பசங்க ஒரே அடியில் விழுந்துருவாங்க, கஞ்சா அடிக்கிற பசங்க எல்லாமே. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மாதிரி தளபதி விஜய் மாண்புமிகு அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. தேவையில்லாமல் இடையில இருக்க ரசிகர்கள் வன்மத்தை தூண்டப்படாது. மீல்ஸ் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி போடப்படாதுன்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த இன்னும் பல ஆண்டுகள் ரன்னிங்கில் ஓடி மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுக்கட்டும். ஜெயிலர் திரைப்படம், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் 2 பேருமே இணைந்து நடிக்கிறாங்க. படம் மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு லெவலில் ரெக்கார்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படத்தை கொடுக்க போகிறது. என்றுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர் மன்றங்கள் என்றும் ஒத்துழைப்பு இருக்கும். எதுவும் பிரச்சனைனா களத்தில் இறங்கிடுவாங்க என்று தான் குறிக்கோளாக